ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹியரிங் போன் ஸ்டிச், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், பேக் செயின் ஸ்டிச், இந்த 4 ஸ்டிச்சஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹியரிங் போன் ஸ்டிச்சுக்கு டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கீ லைன் இருக்கும்ல அங்கே இருந்து டபுள் த்ரெட் எப்போதும் போட்டு எடுப்போம்ல அதே மாதிரி த்ரெட் எடுத்து கிராஸாக மேலே உள்ள லைனில் பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கும் லெஃப்ட் சைடு பஞ்ச் பண்ணிவிட்டு அங்கன குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கிராஸ் மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி அங்கேருந்து கீழே கிராஸாக பஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதோட லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணி பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கிராஸாக போகும், ஆனால் நீங்கள் சென்டராக வச்சு பஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த கிராஸ் குட்டியாக மேலே மட்டும் தெரியுது பாருங்கள், சின்ன சின்ன ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி, அந்த மாதிரி தான் தெரியணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு இந்த ஸ்டிச்சை கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல ஐ மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்னதாக செயின் ஸ்டிச் போடணும். இதில் இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் அந்த நடுவில் ஐ மாதிரி வருதில்ல அந்த இடத்துக்கிட்ட ஷார்ப்பாக அந்த எட்ஜஸ் தெரியணும். அது கரெக்டாக வந்துருச்சுனாலே இந்த ஸ்டிச் கவர் ஆயிரும். நான் எட்ஜஸ் செயின் ஸ்டிச் கிளாஸில் அந்த சிக்ஸாக் லைனுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கும் எந்த சைடு ஸ்டிச் போடுறீங்களோ அதுக்கும் ஆப்போசிட்டில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த சைடில் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா எட்ஜஸ் கரெக்டாக வந்துடும்.
இந்த ஸ்டிச் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு அது உள்ள அந்த ஐ மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி போட்டுட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் நல்லா புரியும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ஸ்டெம் ஸ்டிச் தான். இதை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போடுவோம்ல செயின் ஸ்டிச், அதை கொஞ்சம் லாங்காக போட்டுட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே லெஃப்ட் சைடு வந்துட்டு அந்த லூபுக்கு உள்ற குத்தக்கூடாது, சைடில் கீழே குத்தணும். அங்கன சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். திரும்ப அங்கே இருந்து நம்ம எவ்வளோ கேப் விட்டு குத்துறேன்னு பார்த்துக்கோங்க. அங்கே குத்திட்டு அதே மாதிரி பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு. இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூஸாக நடக்கும். இதுவுமே ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா பேக் செயின் ஸ்டிச்சு. ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் லாங் லூபாக எடுத்துகிட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து ஏற்கனவே போட்டோம்ல செயின் ஸ்டிச்சு, அதோட சென்டரில் அந்த லூபுக்கு இடையில பஞ்ச் பண்ணி அங்கே இருந்து லாங்காக போயிட்டு அந்த லைனில் ஒரு செயின் ஸ்டிச்சு. அதே மாதிரி பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் வந்து பஞ்ச் பண்ணி எப்போதும் போடுற மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. இதுதான் பேக் செயின் ஸ்டிச்சு. ஒரு டைம் ஃப்ரண்ட்டில் பஞ்ச் பண்ணி சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் வந்து ஒரு பஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு போவோம்.